போட்டதே இல்லம்மா, கூட்டிட்டு போயா. டிவில பாக்கும்போது நொட்ட நொட்டையா வருதுமா. அப்படியே நீ சொல்லியது கேக்கும்போது எனக்கு வாயில நல்லா வருது. என்னதுமா நொட்ட நொட்டையா வருது? சோ கடவுளே, உன்னை பேத்ததுக்கு நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருந்திருக்கலாம். வார்மானாவது வந்து தொலைச்சிருக்கான். பேசாம உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு பதிலா நல்ல ஹோட்டல்ல வேலைக்கு சேர்த்து விடியே. நல்ல சப்ளையர் வேலை பார்த்துட்டு அங்கேயே கடை. அதான் நல்ல லிஸ்ட் சொல்லியெல்லாம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதும். 3 வேளை சோறு போட்டு அங்கேயே பார்த்துக்கிடுவாவே. சம்பளமும் நல்லா கிடைக்கும். எம்மா அப்படின்னா வாரத்துக்கு ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு சேர்த்து விடுறியா? அது எதுக்கு? ஒரு வாரத்திலேயே ஒரு ஹோட்டல் சாப்பாடு எல்லாம் சாலிச்சு போயிரும்மா. தினமும் எப்படி அந்த ஹோட்டல்ல சாப்பிட முடியும்? அதுக்கு தான் சொல்லி வாரத்துக்கு ஒரு ஹோட்டல்ல சேர்த்து விட. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது, நான் போறேன். எம்மா எங்க போறா? வரும்போது அந்த முக்கு கடையில முறுக்கு வாங்கிட்டு வா. முறுக்கு தானே வந்து முறுக்கிடு இன்னைக்கு. ஹலோ செல்லம்மா. சொல்லுங்க மைனி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மைனி? செல்லம்மா நான் சும்மா தான் இருக்கேன் செல்லம்மா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் புருஷன் அதான் உங்க அண்ணன், அவிய ஷில்பா கல்யாணத்துக்கு 1 பவுன் போட போறாவலாம். என்ன சொல்றீங்க மைனி? நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க போட விட மாட்டேன்னு. இப்போ என்ன எங்க அண்ணன் போட போறான்னு என்கிட்ட போன் போட்டு சொல்லிட்டு இருக்கிய? செல்லம்மா நான் சொன்ன எங்க உங்க அண்ணன் கேட்காவே? போட்டே தீர்வேன்னு ஒத்த காலில் நிக்காவே. கேட்டா அஞ்சலி மட்டும் என் தங்கச்சி கிடையாது, ஷில்பாவும் என் தங்கச்சி தான், அவளுக்கு நான் செய்வேங்காவே. இது கொஞ்சம் ஓவரா தானே இருக்கு செல்லம்மா. சரி, யாராவது இந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தர் செய்வான்னு பார்த்தா எல்லாரும் தனித்தனியா ஒரு பவுன் போடணுமா? அத்தை 1 பவுனு, நாங்க 1 பவுனு, எங்க அக்கா 1 பவுனு, ஆனந்த் குழந்தை 1 பவுனு, சூர்யா குழந்தை 1 பவுனு. இதே மொத்தம் 5 பவுன் வந்துட்டு. 5 பவுன் விலை என்ன விக்குது? 5.5 லட்சம் கிட்ட வரும். அதை கொண்டு போய் அவங்களுக்கு செய்யணும்னு என்ன இருக்கு நீயே சொல்லு. நான் உங்க அண்ணன்ட்ட எவ்வளவு சொல்லிட்டேன், என் பேச்ச கேட்கவே மாட்டேங்காவே. நான் சொன்னதுக்கு நீ இப்படிதான் பேசுவா, மறுபடியும் சண்டை இருக்காதுன்னு சொல்லியாவே. நான் என்ன சண்டைக்காரியா? நல்லதுக்கு சொன்னா கேட்க மாட்டேங்காவே. சரி, இந்த குடும்பமே சேர்ந்து 5 பவுன் அவளுக்கு செய்யறாவல்ல, இதே அஞ்சலிக்கு கல்யாணம் வைப்போமே, அவி அதே 5 பவுன் கொண்டு வந்து போட்டுருவாங்க நீ நினைக்க? ஒத்த பவுன் கூட செய்ய மாட்டாவே. ஒரு 10,000மோ 15,000மோ மொய் எழுதுவா, அவ்வளவுதான். இதுக்கு போயிட்டு இவள் கல்யாண செலவு மொத்தமும் இந்த குடும்பத்துல இருந்தா செய்யணுமா? இப்போ எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி நகை வேற போடணுமா? அந்த ஷில்பா பெரிய இவா சரியான தீனி மாடு. அது அவளுக்கு போய் இத்தனை பவுன் செய்யணும்னு என்ன இருக்கு நீயே சொல்லி செல்லம்மா. நாளைக்கு என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் வைக்கேன், இந்த மாதிரி 5 பவுன் கொண்டு வந்து அவ போடுவாளா? என் பிள்ளைக்கெல்லாம் ஒன்னும் செய்ய மாட்டாள்வே. ஆனா இவளுக்கு நம்ம நல்லா செய்ய வேண்டியதா இருக்கு. மைனி இதெல்லாம் ரொம்ப ஓவர் மைனி. இப்போ நீங்க எல்லாரும் செஞ்சிருவீங்க, நான் மட்டும் செய்யாம இருந்தா நல்லா இருக்குமா? இப்பதான் தம்பி கல்யாணத்துக்கு 1/2 பவுன் மோதிரம் போட்டேன், உடனே எப்படி அவளுக்கு 1 பவுன் செய்ய முடியும் மைனி? நீங்க எல்லாரும் செய்ய மாட்டேன்னு நினைச்சிட்டு தான் நான் தைரியமா இருந்தேன். இப்போ என்னடா என் தலையில பெரிய குண்டால தூக்கி போட்டுட்டியே. ரூபாய்க்கு நான் எங்க போவேன் மைனி? என்கிட்ட எங்க இருக்கு? என் புருஷனே எனக்கு சரி கிடையாது, ஒத்த ரூபாய்க்கு பிரோஜனம் கிடையாது. நான் சம்பாரிச்சு வச்சாலும் எடுத்துட்டு போய் குளிச்சுட்டு வந்துறியாரு. எனக்கு 2 பொட்ட பிள்ளைகள் இருக்கு. இப்படியே சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாருக்கும் செஞ்சுட்டா நாங்க என்ன செய்யறது? என் பிள்ளைய நான் எப்படி கட்டி கொடுப்பேன் மைனி? என் தம்பிகள் இருக்கானுவே, ஒரு பிள்ளையாவது என் தம்பிகள் கட்டிக்கிடுவானுவேன்னு நினைச்சேன். ஆனா அந்த நினப்புல மண்ணு விழுந்துட்டு. என் பிள்ளைக்கு என்ன வயசு வரலதான், இருந்தாலும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கட்டிக்கிடுவானுவேன்னு நினைச்சேன். அதுக்குள்ள அவியலை பார்த்து எடுத்து எல்லாருக்கும் கல்யாணத்தை முடிச்சிட்டாவே. இனி நான் வெளியே தானே மாப்பிள்ளை பார்க்கணும், என் பிள்ளைக்கு நான் நகை செய்யணும்ல. நான் சம்பாதிக்கிறத வச்சு நாங்க சாப்பிடுவோமா, இல்ல நகையை சேர்ப்போமா, என் பிள்ளையை கட்டி கொடுப்போமா, இல்ல என் பிள்ளைகள் படிப்புக்கு தான் செலவு பண்ணுவோமா? நீங்களே யோசிச்சு பாருங்க மைனி. நீங்களாதான் அந்த பெரிய குடும்பத்துல இருக்கீங்க, உங்க பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் எங்க அம்மையை அங்க பார்த்து பார்த்து செஞ்சிருவா. இங்க நான் என்னத்தை செய்வேன்? இப்படி ஒருத்தருக்கா கல்யாணத்தை வச்சு ஒரு பவுனா செய்யணும், எனக்கு யார் நாளைக்கு செய்வா? இப்ப நான் ஷில்பாக்கு செஞ்சா மட்டும் சித்தி செய்வாங்களா, இல்ல ஷில்பா தான் வந்து செய்வாளா? எனக்குன்னா யாருமே வந்து செய்ய மாட்டாவே. செல்லம்மா உங்க அண்ணனையும் செய்ய வேண்டாம் தான் சொன்னேன், அவிய கேட்க மாட்டேங்க. அவங்க எல்லாரும் செய்ய தான் போறாவளா, அதனால நீ மட்டும் செய்யாம இருந்தா நல்லா இருக்காது, நீ அப்படியே செஞ்சிரு. நான் என்னத்த மைனி செய்ய? என்கிட்ட ரூபாய் எங்க இருக்கு? நானே வீட்டு தேவைகளுக்கு கூட காசு இல்லாம உட்கார்ந்துருக்கேன். என்கிட்டலாம் ரூபாயே இல்ல மைனி. எங்க அம்மாட்ட தான் கேட்கணும். செல்லம்மா இங்க ஏற்கனவே 5 பேர் செய்யாவே,
உனக்கு சேர்த்து எப்படி? கொஞ்சம் யோசிச்சு பாரு செல்லம்மா. வேற எங்கேயாவது போய் கடன் வாங்கி அப்புறமா மெதுவா அடைங்க. மைனி, நான் எங்க போய் கடன் வாங்குவேன்? என்னை நம்பி யார் கடன் தருவா? என் புருஷனும் உருப்படி இல்ல. எனக்கு என்ன சொந்த வீடா இருக்கு? இல்ல நகை நட்டு ஏதாவது இருக்கா கடன் வாங்கியதுக்கு? ஒண்ணுமே இல்ல. என்னை நம்பிலாம் யாரும் கடன்லாம் தர மாட்டாவ. எங்க அம்மாட்ட தான் வந்து கேட்கணும். நீங்களே கொஞ்சம் கேட்டு வைங்க மைனி. நான் சாயங்காலம் வாரேன். அந்த சிலுப்பாவை மட்டும் நல்ல பணக்காரனா பார்த்து கட்டி கொடுக்காவ. எனக்கு இந்த மாதிரி நல்ல இடத்த பார்த்து கட்டி கொடுத்திருந்தா நானும் நல்லா இருந்திருப்பேன். என் தலையில இந்த குடிகாரன்ல பிடிச்சு கட்டி வச்சிருக்காவ. அதனாலதான் நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஒரு பவுன் கூட வழி இல்லாம அடுத்த வீட்டெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. செல்லம்மா, உனக்கு கட்டி வைக்கும் போது அவரும் நல்ல வசதியா தானே இருந்தாரா? அவரு குடிச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. அதுக்காக யார் என்ன பண்ண முடியும்? மைனி, நான் என்னோட வேதனையை புலம்பிட்டு இருக்கேன் மைனி. நீங்க போன வைங்க, நான் சாயங்காலம் வீட்டுக்கு வரேன். இவியதான் சொன்னாவ ஒரு பவுன்லாம் செய்ய மாட்டோன்னு. இப்போ இவி எல்லாரும் செய்ய போறாவலாம். எல்லாரும் செஞ்சு நான் மட்டும் செய்யாம இருந்தா எப்படி இருக்கும்? கேவலமா பாப்பாவ. அதனால எப்படியாவது அந்த ஒரு பவுன் செஞ்சிடணும். எங்க அம்மாட்ட தான் ரூபாயை கேட்கணும். இந்த மனுஷன் என்னதான் பண்ணியாரு? வீட்டுக்குள்ளேயே கடந்து 24 மணி நேரம் தூங்கியாரு. எதுக்கு? தோட்டத்துக்கு வாங்க, வேலையை பாருங்க, ரூபாயை சம்பாதிங்கன்னா ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லை. இவரு ஒழுங்கா இருந்தா நான் எதுக்கு 4 பேர்ட்ட போய் அவமானப்பட போறேன்? நானும் கௌரவமான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்பேன். நல்ல ஆளை பிடிச்சி என் தலையில கட்டினாவே. என்ன பண்ணியாரு இந்த மனுஷன்? இந்த மாதிரி இப்படி நடந்துட்டுன்னு இவளுக்கு போன் போட்டு சொன்னா இவ என்ன 1 லட்சத்துக்கு இழுத்து விடியால. எல்லாம் அவளும் என்னதான் நினைச்சிட்டு இருக்காளுன்னு தெரியல. கட்டி கொடுத்தா அவ வீட்டுல போய் ஒழுங்கா வாழ்ந்தான்னு கிடையாது. எல்லாம் இங்க வந்தே புடுங்கிட்டு இருக்கு. இப்படியே புடுங்கி சொத்தெல்லாம் புடுங்கிடுவாங்க போல. பிறகு எங்களுக்கு எங்க பிள்ளைக்குன்னு என்ன இருக்கும்? இவளுக்கு போன் போடாமலே இருந்திருக்கலாம். அந்த ஆளு இந்த உண்மை எப்ப தெரியுதோ தெரியட்டோன்னு நான் பாட்டுக்கு இருந்திருக்கணும். சரி, எல்லாம் நம்மள சுவாதிக்க தான் வருது. இந்த செல்லம்மாவும் எப்படி வந்து புடுங்கலான்னு தான் பாக்க. ஏற்கனவே இந்த வீட்டுல 4 ஆம்பளை பயிலுவ. கூட்டு குடும்பமா இருந்து நாங்களே இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதுல இவளும் ஒண்ணு, அந்த அஞ்சலி வேற ஒண்ணு. எல்லாம் நம்மள சுவாதிக்குது. பத்தாததுக்கு அந்த குடும்பம் வேற. முதல்ல இந்த கூட்டு குடும்பத்துல இருந்து வெளியே போன அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும். ராஜாவுக்கு ராஜா நான் தான், எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. ஹே, ராஜாவுக்கு ராஜா நான் தான், எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. யோ, எழுந்திரியா? ஏன் சொல்லும்? எழுந்திரியா? அடுத்த வேளை சோத்துக்கு வீட்ல வழி இல்ல. இதுல ராஜாக்கு ராஜா நான் தானா? பெரிய ராஜா இவரு. ராஜாவையா நீ? ராஜாவா? கூஜா தூக்க கூட உனக்குலாம் துப்பு இல்ல. நானும் ஒன்னு சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இனி எல்லாரும் சேர்ந்து சுவாதிக்காவே. நீரு எல்லாத்துக்கும் மேல சுவாதிக்கிரு. சொல்லும், என்னாச்சுமா? இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. செல்லம் வெள்ளை நிக்கிட்டு நம்ம பிள்ளை கல்யாணத்துக்கு ரூபாய் சேர்க்கணும். நான் எப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஒத்த ரூபாய்க்கு பிரார்த்தனை இருக்கீல. என்ன 2-3 வருஷத்துல படிப்பு முடிச்சிருவா? கட்டி கொடுக்கணும்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? இல்ல பணம் சம்பாதிக்கணும்னு தான் நினைப்பு இருக்கா? 4 காசு சம்பாதிச்சுட்டா போதும், உடனே போய் குடிச்சிட்டு வந்துடணும் இருக்கு. வீட்டுல நான் எவ்வளவு கஷ்டப்படியே. மத்தவி எல்லாரும் என்ன பேசியாவே எதுவும் உங்களுக்கு தெரியறது இல்ல. இப்ப என்னாச்சு செல்லும்? என் தங்கச்சி ஷில்பாக்கு கல்யாணமா? சரி, அதுக்கு என்ன? நல்ல விஷயம் தானே. மத்தவி எல்லாருக்கும் நல்ல விஷயம் தான். நம்மளுக்கு நல்ல விஷயம் இல்ல, மோசமான விஷயம். என்ன செல்ல சொல்ற? ஷில்பா கல்யாணத்துக்கு எல்லாரும் ஒரு பவுன் போடியாம்ல. என் அண்ணன் 2 பேரும் ஒரு பவுன் போடியாம்ல. என் தம்பிகள் 2 பேரும் ஒரு பவுன் போடியாம்ல. எங்க அம்மையும் 1 பவுன் போடியாம்ல. அது மட்டும் இல்ல, சித்தி வீட்லயும் 3 பவுன் போடியாம்ல, தனித்தனியா எல்லாரும். அப்படியா? அப்படியான்னு கேளுங்க. நம்மளும் 1 பவுன் போடணும் எங்க அம்மா சொன்னா. என்னது 1 பவுனா? 1/2 பவுனுக்கே நான் பாடாப்பட்டுட்டேம்மா. 1 பவுன்லாம் என்னால போட முடியாது. இப்படிதான் உன் தம்பி கல்யாணத்துக்கு ஏதாவது செய்யணும்னு 1/2 பவுன் போட சொன்னேன். அதே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணேன். இப்படி 1 பவுன்ல இப்போ போட முடியாது. நீ உங்க அம்மாட்ட சொல்லிரு. ஆமா, சொல்லுவாங்க. எல்லாரும் ஒரு பவுன் போடும்போது நம்மட்ட போடாமலினா அசிங்கமா இருக்காது? மொத்த குடும்பமும் காரி துப்பு. நானும் தோட்டத்துக்கு வேலைக்கு போறேன், நீங்களும் வேலைக்கு போறீங்க. அப்படி இருந்தா 1 பவுன் போட முடியலன்னா என்ன நினைப்பாவே? இங்க பாருங்க, என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னையில இருந்து ஒழுங்கா வேலைக்கு போங்க. ஒழுங்கு மரியாதை எங்க அண்ணன்ட்ட சம்பளத்தை வாங்கி என்கிட்ட வந்து தாங்க. தந்தா மட்டும் 1 பவுன் போட்டுற முடியுமா? அதுக்கு எங்கேயாவது கடன் உடனே வாங்கி என்கிட்ட ரூபாய் தாங்க. எங்க போய் வாங்குறது செல்லும்? அப்ப சரி, 1 பவுன் எப்படியாவது தங்கச்சி செஞ்சு எடுத்துட்டு வந்துருங்க. என் தம்பிக்கு மட்டும் 1/2 பவுன் செய்ய பிடிச்சில்ல?
ஐயோ முடியாதுமா. இங்க பாருங்க, எனக்கு வேணும். எங்க அம்மாட்ட கேட்கலாம் எனக்கு இஷ்டம் இல்லை. நம்ம தான் ஒரு பவுன் போடணும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ ஒரு பவுனோட வாங்க, இல்லனா அந்த ஆளு எங்கயாவது போங்க. ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா